ஆரம்பிக்கலாங்களா? பென்டன் ட்ரக்கு. Many months later. கம்பேக். சித்திரப்பல்லா. இந்த மானிடனுக்கு ஒரு முறை உயிர் பிச்சை அளித்தும் இவன் திரும்பவும் அதே போல் வண்டியை ஓட்டுகிறான். இவன் போன்ற மானிடர்கள் கெத்து மயிறு காட்டுவதாக நினைத்து இப்படி செய்கிறார்கள் பிரபு. இவர்களால் அப்பாவி மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பிரபு. அப்படியா? இந்த காணொளியை பார்க்கும் மானிடர்கள், உங்கள் நண்பர்கள் யாரேனும் இது போல் வண்டியை ஓட்டினால் அவர்களின் பெயர்களை கமெண்டில் டேக் செய்யுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள் பிரபு? வதம் செய்ய போகிறேன். உண்மையில இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ பைக்கில் போகும்போது கெத்து மயில் காட்டுறன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓட்டி அடுத்தவனுக்கு ஆப்படிக்காதீங்க. பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்லேயாவது நான் நல்லா நிம்மதியாக தூங்குவேன். என்னடா சவுண்ட் அது? லேய், என்னடா அது? லேய், எவன்டா அங்கே அம்மால? கோபாலடே வெளியே வாடாடே. ஏடா பயமாடே வெளியே வாடா. கீச்சு கீச்சு வா. தவக்கலைக்கு பல்லு போட்டோ வச்சானு பாத்தீங்களா? தம்பி பார்த்தீங்கன்னா 4 3 7 பல்லு என்ன யோசிக்கிறேன் நல்லா தெரியும். தம்பி இதை தூக்கி இங்கிட்டு போட்டு, தம்பி இதை தூக்கி அங்கிட்டு போட்டு, அவ்வளோதான்டா தம்பி ஆன்சர் வந்துட்டா. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் ஈஸி சப்ஜெக்டா தம்பி. கணக்கு ஈஸிடா தம்பி, அவ்வளோதான். புரிஞ்சிச்சாடா தம்பிகளா? டேய் தம்பிகளா, எதனா டவுட்னா கேட்கண்டா தம்பி, பயப்படாமல் கேளுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாடம் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துறேன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்களும் ஒரு சில டவுட்லாம் கேட்கணும்ல, அப்போனா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாடத்தை. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். சூப்பர், வெரி குட்ரா தம்பி. இவனை மாதிரி இருங்கடா எல்லாரும். இவன் பாரு கேள்வி கேட்கலாம். நீ கேள்றா குஸ்ட். இந்த கணக்கில் உனக்கு என்னடா புரியல சொல்கிறா தம்பி. ஐயா அந்த கணக்கு எப்படியா போகணும்? உனக்கு என்ன வேணும்? ஒத்தைக்கு ஒத்த வாடாங்க கொம்மால சேலம் 6 பிரியாணி வாசல்லே உட்காந்துருக்கா. காலையில இருந்து உட்காந்துருக்கா, சாப்பிடாம கொள்ள உட்காந்துருக்கா. பரதேசி பையில வாடா பாத்துக்கணும். வேற லெவல் எடிட்டர். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். தலை வேற லெவல். 2 நாளா உனக்கு காணும் தேடி தேடி பாக்குறவங்க என்ன பைத்தியன்றானுங்க. இந்த டிரான்சிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செம்ம பஞ்ச். என்ன உங்களுக்கு டீ வேண்டாம்? ஏன்னா எல்லாரும் குடிக்கும், நீங்க வேணாங்க. வேண்டாம் சொல்லல, போயா. தளபதி கிரேட் எஸ்கேப். ஜெயிக்க மாட்டான். இங்க வா அண்ணா, இது தேராது. நீ அவனை கொடுக்காத. தலை அண்ட் சூர்யா தான் வேற லெவல். நான் காசு தரேன், முடிஞ்சா கேன இறக்கி இங்க வச்சிருக்கியா? இல்ல கொண்டாந்தே தரேன்.